जानकीकान्तस्मरणं जय जय राम राम। अथ द्वितीयः सर्गः। ससागरमनाधृत्यमधिक्रम्य महाबलः त्रिकूटस्य तटे लङ्कां स्थितं स्वस्थो ददर्शः। மகாபலசாலியான அவர் கடத்தற்கரிய கடலை கடந்து ஆத்மானந்தமுடையவராய் திரிகூட்டமலையின் சரிவிலிருந்த இலங்கையை நோக்கினார். இதில் வந்து திரிகூட்ட அப்படின்னு வருது இல்லையா? இந்த திரிகூட்டமலை தான் இப்போ இருக்கிற திரிகோணமலை. திரிகோணமலி அப்படின்னு ஒரு இடம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஸ்ரீலங்காவில் இருக்கு திரிகோணமலை. அதுதான் இது. திரிகூட்டங்கிற பேரில் இதில் வருது ராமாயணத்தில். ततः पादपयुक्तेन पुष्पवर्षेण वीर्यवान् अभिवृष्टस्थितस्तत्र बभौ पुष्पमयो यथा. அங்குள்ள மரங்கள் உதிர்த்த பூமழையால் சூழப்பட்டு புஷ்பமயமாக நின்றிருந்த அவர் அந்த மரங்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வெற்றி வீரன் நிற்பதைப் போல விளங்கினார். யோஜனானாம் சதம் ஸ்ரீமான் தீர்த்வாப்யுத்தமவிக்ரமः அனிஸ்வசன் கபிஸ்தத்ர நக்லானிமதிகச்சதி. வெற்றி வீரரும் ஸ்ரீமானுமான அந்த வானரர் 100 யோஜனை கடலை தாண்டியும் சிரமத்தை அடையவில்லை. அதற்காக ஒரு பெருமூச்சு கூட விடவில்லை. ஒரு டீப் பிரெத் கூட எடுக்கலையாம். அப்படியே வழக்கம் போல் அங்கே இறங்கி சும்மா நடந்து போகிற மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். எப்படி நம்ம ஒரு 5 சூரிய நமஸ்காரம் பண்ணினாலே ஒரு 10 டீப் பிரெத் எடுக்கிறோம். ஆமாம், ஆக்சுவலி அதனுடைய ஏஸ்தட்டிக்ஸ் என்ன, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பியூட்டிஃபுல். ஏன்னா அவர் கடலை அவ்வளோ அனாயாசமாக தாண்டுறார். அதை நம்ம படித்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது வேணும்னே தான் அந்த அத்தியாயத்தை அவர் அவ்வளோ பெருசாக வச்சிருக்காரு. शतान्यहं योजनानां क्रमेयं सुबहून्यपि किं पुनः सागरस्यान्तं संख्यातं शतयोजனம். எப்படி நான் பல 100 யோஜனைகளாயினும் தாண்டுவேன், ஒரு 100 யோஜனை அளவுள்ள கடலை கடப்பது எம்மாத்திரம் என்று எண்ணினார். எப்படி? சதான்யகம் யோஜனானாம் கிரமேயம் சுபகூன்யபி. பல 100 யோஜனைகள் உள்ள கடலையும் நான் தாண்டிடுவேன், ஒரு 100 யோஜனை எம்மாத்திரம் என்று எண்ணினார். சதுவீரியவதாம் சிரேஷ்டா ப்ளவதாமபி சோத்தமஹா ஜகாம வேகவான் லங்காம் லங்கயித்வா மகோததிம். வீரர்களில் சிறந்தவரும் தாவுபவர்களில் உத்தமரும் வெகு வேகமுடையவருமான அவர் பெரிய கடலை தாங்கி இலங்கையை வந்து சேர்ந்து விட்டார். ஷாத்வலானி ச நீலானி கந்தவந்தி வனானி ச கண்டவந்தி ச மத்தியேன ஜகாம நகவந்தி ச. நீல நிறமான புல்தரைகளையும் பெரும் கற்கள் நிறைந்து மரங்கள் அடர்ந்து நறுமணம் கமழும் சோலைகளையும் கடந்து அவற்றின் இடையே நடந்து செல்லலானார். சைலாஷ்ச தரு சஞ்சன்னான் वनराजीश्च पुष्पिताः अभिचक्राम तेजस्वी हनुमान् प्लवगर्षभः. ஒளிமிக்க வானர சிரேஷ்டரான ஹனுமார் மரங்கள் நிறைந்த மலைகளிடையும் மலர்கள் நிறைந்த வனங்களிடையும் உலாவினார். அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணுறார் அழகா. சதஸ்மின் அச்சலே திஷ்டன் வனான் யுபவனானி ச சனகாக்ரே ச தாம் லங்காம் ததர்ஷ பவனாத்மஜகா. அந்த வாயுகுமாரர் சிகரங்களுடன் கூடின அந்த மலை மேல் நின்று கொண்டு வனங்களையும் உபவனங்களையும் லங்கையையும் பார்த்தார். உபவனம் ஒரு அழகான வேர்டு. அது கார்டன் அப்படிங்கிறதுக்கான சம்ஸ்கிருத வார்த்தை. அது வனம்ங்கிறது ஒரு பெரிய வனம், உபவனம்ங்கிறது அதுக்கு சின்னதாக இருக்கிற ஒரு சைடு வனம். உபவன் அந்த வேர்டனுடைய பியூட்டியை வந்து நம்ம இதில் வனானி உபவனானிச்ச அதை சேர்த்து படிக்கும்போது தான் அப்படி அழகு தெரியும் நமக்கு. 10 प्रियालान् मुचिलन्दाश्च सरलान् कर्णिकाराश्च खर्जूराश्च सुपुष्पितान् प्रियालान् मुचिलिन्दाश्च कुटजान् केतकानपि प्रियङ्गून् गन्धपूर्णाश्च
नीपान् सप्तच्छदानपि असनान् कोविदाराश्च करवीराश्च पुष्पितान् पुष्पभारनिबद्धाश्च तथा मुकुलितानपि पादपान् विहगाकीर्णान् பவனாதூதமஸ்தகான். அழகாக பூத்திருந்த தேவதாரு, கொங்கு, பேரிச்சை, முரளன், எலுமிச்சை, மலை மல்லிகை, தாழை, நன்மணம் நிறைந்த ஞாழல், கடம்பம், ஏழிலை பாலை, புஷ்பித்த மருதமரம், மலையத்திமரம், அலரி ஆகிய பூக்களையும், இதெல்லாம் பூக்கள் பேர்கள். பூக்களின் கனத்தால் வளைந்தனவும் மொக்குகளுடன் கூடியவையும் பறவைகள் நிறைந்தவையும் காற்றில் அசையும் நுனிகளையுடைய மரங்களையும் பார்த்தார். எப்படி? பவனாதூத மஸ்தகான். அதாவது அந்த இதான் அது. அதாவது வால்மீகி தமசா நதி கரையில் வசித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கங்கை கரையில் அவருடைய ஆசிரமம் இருந்தது. அவருடைய அந்த இயற்கை வர்ணனைகள்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு அந்த நேச்சர் பேரில் அவருக்கு இருக்கிற ஒரு அன்பு. ஒவ்வொரு இடங்களையும் அந்த மரங்கள், புஷ்பங்கள் அவர் வர்ணிச்சுட்டே போகும்போது ராமாயணம் முழுக்க அது வரும். ஆரண்ய காண்டத்தில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளவு மரங்களுடைய இல்லை சம்ஸ்கிருத வார்த்தை அது. ஆமாம், இதில் வருது கர்ஜூராஷ்சன்னு வருது இல்லையா? பேரிச்சை, அதாவது டேட் எழுதியிருப்பாரு அர்த்தத்தில். காற்றில் அசையும் நுனிகளை உடையவாகிய மரங்களையும் பவனாதூத மஸ்தகான். அதாவது அந்த மரங்களுடைய தலையெல்லாம் காத்துக்கு இப்படி தலையசைக்கிறது. ஹம்சகாரண்டவாகீர்ணா வாபீஃப் பத்மோத்பலாயுதாக ஆக்ரீடான் விவிதான் ரம்யான் விவிதாश्च ஜலாஷயான் சந்ததான் விவிதைர் விருக்ஷைஹி சர்வர்த்து ஃபலபுஷ்பிதைஹி உத்யானானி ச ரம்யானி ததர்ஷः கபிகுஞ்சரஹ. அன்னப்பறவை, நீர்க்காக்கை ஆகியவற்றுடனும், காரண்ட அப்படின்னா நீர்க்காக்கை, ஹம்சஹானா அன்னம், நீர்க்காக்கை. நம்ம இதில் நீர்க்காக்காய் இதில் பார்ப்போமே, லால்பாகில் கருப்பா ஒரு பரவாயில்ல. தாமரை, கருநெய்தல் முதலிய பூக்களுடனும் கூடிய நடைவாவிகளையும், நடைவாவினா அங்கங்கே பூல்ஸ்லாம் இருக்கும், வாட்டர் இது, அதுக்கு நடுவில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இடம் இருக்கும். இப்போ பார்க்ஸ்லாம் இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆமாம், இதுக்கப்புறம் லங்கா வரப்போகிறது. விதவிதமான அழகிய விளையாட்டிடங்களையும் பல விவிதாஷ்ச ஜலாஷயான் வாட்டர் பாடிஸ், பல நீர்நிலைகளையும் கண்டார். அடுத்த ஸ்லோகத்தையும் நான் படிச்சுட்டேன். எல்லா பருவங்களிலும் பூப்பதும் பழுப்பதுமான பல மரங்கள் நிறைந்த அழகிய உத்தியானவனங்களையும் வானர சிரேஷ்டர் கண்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராவணன் நேச்சருடைய இது எல்லாத்தையும் மாற்றிக்கானான். அதாவது ஒவ்வொரு ருத்துவில் ஒவ்வொரு பூக்கள் பூக்கும், ஒவ்வொரு பழங்கள் பழுக்கும். எல்லா ருத்துக்கள்லையும் எல்லா பழங்களும் பூக்களும் பூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் அவன் வாயுதேவன், சூரியன் எல்லாரையுமே ஆட்சி செலுத்துகிறான் அப்படின்னு கதையில் வருது இல்லையா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, சர்வ ரித்து பல புஷ்பிதைகி, எல்லா ரித்துக்கள்லையும். அப்போ அது போர் அடித்து போயிடும்ல. ஒவ்வொரு ரித்துவிலையும் அந்தந்த பூக்கள் பழங்கள் மாம்பழ சீசனில் மாம்பழம் பழுதா தான் நல்லா இருக்கும். சர்வர்த்து பல புஷ்பிதைகி, அதான் ராட்சசத்தனமாக இருக்குது அங்கே இருக்கிற அந்த சீனரிஸ் எல்லாம். எல்லா பருவங்களிலும் பூப்பதும் பழுப்பதுமாகிய பல மரங்கள் நிறைந்த அழகிய உத்தியானவனங்களை கண்டார். சமாசாத்ய ச லக்ஷ்மிவான் லங்காம் ராவணபாலிதாம் பரிகாபி சபத்மாபிஹி சோத்பலாபிரலங்கிருதாம். தைரியலக்ஷ்மியின் கடாட்சம் பெற்ற ஹனுமார் தாமரையும் நெய்தலும் பூத்து அழகு செய்யும் அகழிகளுடன் கூடியதும் ராவணனால் பாலிக்கப்பட்டதுமான அந்த லங்கையை கண்டார். அகழின்னா என்ன? அந்த மோட், ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்கும், அதுக்குள்ளே வர்றதுக்கு சுற்றி தண்ணியில் முதலையெல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? எதிரிகள்லாம் வந்தால் அதை திறந்து விட்டுருவாங்க, அதில் விழுந்து. தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி நம்ம பார்த்தோம். சோழர் காலத்தில் இருந்த அகழி, அது ரியல் அகழி கோவிலை சுற்றி இருக்கு. இன்னமும் அங்கே முதலையெல்லாம் இருக்கு. ஆமாம், இருக்கு. தண்ணி வர்ற காலத்தில்
அந்த சேனல்ஸ் வழியாக முதலைகள் வரும்னு சொல்கிறாங்க, தெரியாது. மேபி அப்போ அதை பிடிச்சி விட்டுருப்பாங்க முதலைகளை. இப்போ அது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாடி மாதிரி இருக்குது. அதனுடைய ஏரியல் வியூ சில படங்கள் இப்போ காமிச்சிருப்பார். இப்போ எடுத்த படம் ஒரு லாஸ்ட் இயர், அப்படியே கிளியர் அகழியுடைய ஸ்ட்ரக்சர் தெரியறது கோவிலை சுற்றி. 14 அதான் படித்தேன் இல்லையா இப்போ. அலங்கிருதாமரி சீதாபகரணார்த்தேன ராவணேன சுரக்ஷிதாம் சமந்தாத் விசரத்பிஷ்ச ராட்சசைர் உக்ரதன்விபிகி. சீதையை அபகரித்த காரணத்தினால் ராவணனாலும் உக்ரமான வில்லேந்தி நால்புறமும், அதாவது சீதையை அபகரிச்சுன்னு வந்துட்டான், யாரும் வந்து உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், உக்ரமான வில்லேந்தி 4 புறமும் சுற்றி வரும் அரக்கர்களாலும் நன்கு பாதுகாக்கப்பட்டது. காஞ்சனேனாவிருதாம் ரம்யாம் பிராகாரேண மகாபுரிம் கிரகைச்ச கிரகசங்காசைஹி சாரதாம்புத சந்நிபைஹி. பொன்மயமான மதில் சுவர்களால் சூழப்பட்டதும், மதில் சுவர்னா காம்பவுண்ட், சரத்கால மேகம் போல வெண்மையாகவும் வானத்தில் கிரகங்களைப் போல அழகாகவும் உள்ள மாளிகைகளுடன் கூடியதும். அப்படியே கேலக்சிஸ் மாதிரி இருக்கான் அங்கே இருக்கிற மாளிகைகள்லாம் கூடியது. பாண்டராபி பிரதோலீபிர் உச்சாபிரபி சம்ருதாம் அட்டாலக சதாகீர்ணாம் பதாகாத்வஜமாலினீம். வெண்ணிறமாக உயர்ந்து காணப்பட்ட வீதிகள் சூழ்ந்தது. கோட்டைகளின் மேல் பறக்கும் 100கணக்கான கொடிகளும் மாளிகைகளில் பறக்கும் சிறு கொடி வரிசைகளும் விளங்குவது. துவஜஹா பெரிய கொடி, பதாகா சின்ன கொடி. ஓகே, பதாகா துவஜ மாலினீம். தோரணைः காஞ்சனைர் திவ்யைர் லதா பங்கி விசித்திரைः ததர்ஷ ஹனுமான் லங்காம் திவி தேவபுரீமிவ. பொன்மயமானதும் அழகிய கொடி வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்ட தோரண வாயில்களை உடையதும் தேவலோகத்தின் தலைநகரைப் போல விளங்கியதுமான லங்கையை ஹனுமான் கண்டார். கிரிமூர்த்னி ஸ்திதாம் லங்காம் பாண்டுரைர் பவனை சுபைஹி ததர்ஷ ச கபிஸ்ரேஷ்டா புறம் ஆகாஷகம் யதா. அந்த வானர சிரேஷ்டர் மலையுச்சியில் நின்ற லங்கையை வெண்ணிறமான அழகிய மாளிகைகளுடன் ஆகாயத்தில் உள்ள நகரமோ என எண்ணினார். பாலிதாம் ராட்சசேந்திரேண நிர்மிதாம் விஸ்வகர்மணா பிளவமானாம் இவ ஆகாஷே ததர்ஷ ஹனுமான் புரீம். விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டு ராட்சச வேந்தனால் ஆளப்பட்டு வந்த அந்த நகரத்தை ஆகாயத்தில் மிதப்பது போலவே ஹனுமார் கண்டார். வப்ரப்ராகார ஜகனாம் விபுலாம் புனவாம்பராம் சதக்னி சூலகேஷாந்தாம் அட்டாலகவதம்சகாம் மனசேவ கிருதாம் லங்காம் நிர்மிதாம் விஸ்வகர்மணா. ஓகே, அது அர்த்தத்துக்கு இந்திய அதே இது திரும்பி வருது. 22 துவாரமுத்தரமாசாத்திய சிந்தையாமாச வானரஹா. மலை சார்பு போன்ற கோட்டை சுவரை இடுப்பாகவும், அதாவது ஒரு பெண்ணாக வந்து வர்ணிக்கிறார். அந்த லங்கா அப்படிங்கிறது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர் இல்லையா? இதில் நீங்கள் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கெல்லாம் தெரியும். அவர் அந்த நகரத்தை பற்றி சொல்லும்போது அது எல்லாத்தையுமே பெண்பாலில் சொல்கிறார். மாலினீம், அது ஒரு அழகு. சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்ல முடியும். அவர் அந்த பியூட்டி வரணுங்கிறதுக்காகவே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்படி ரங்கன்ஜி டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக ரங்கன்ஜியோடது கம்ப்ளீட்டாக. மலை சார்பு போன்ற கோட்டை சுவரை இடுப்பாகவும் அகழியில் நிறைந்த நீரை புதிய ஆடையாகவும். சதக்னி அப்படின்னு இங்கே ஒரு ஆயுதம் வருது. அது என்னென்னா பீரங்கி. பீரங்கினா என்ன? கேனன் மாதிரியான அந்த இதிலெல்லாம் காமிப்பானே பாகுபலி படத்துலெல்லாம். சதக்னி பீரங்கி சூலம் முதலியவற்றை தலைமயிராகவும் கொடியை சிரோபூஷணமாகவும், சிரோபூஷணம்னா மேலே சூடாமணி கொண்டதாக மனதாலேயே உருவாக்கப்பட்டு, அதாவது ஒரு ஸ்திரீ வடிவத்தில் உருவாக்கப்பட்டு விஸ்வகர்மாவால் உருவகம் செய்யப்பட்டதுமான லங்காபுரியின் வடக்கு வாயிலை அடைந்து, அதாவது ஒரு உமனுடைய பாடியை கற்பனை பண்ணுற மாதிரியே விஸ்வகர்மா வந்து அந்த நகரத்தை கற்பனை பண்ணுறாங்க. எப்படி இருக்கு? அந்த லங்காபுரியின் வடக்கு வாசலை அடைந்து வடக்கு வாசலுக்கு போகிறார். 4 பக்கமும் வாசல் உண்டு.
வானரர் பின்வருமாறு சிந்திக்கலானார். கைலாச சிகர பிரக்யாம் ஆலிகந்தீமிவாம்பரம் தீயமானாமிவாகாசம் உச்சிதைஃ பவனோத்தமைஹ அச்சிந்த்யாம் சுக்ருதாம் சம்பூர்ணாம் ராட்சசைர்ഘോரைர் நாகைர்போகவதீமிவ அச்சிந்த்யாம் சுக்ருதாம் ஸ்பஷ்டாம் குபேராத்யுஷிதாம் புரா தம்ஷ்ட்ரிபிர்பகுபிஷ் शूरैः शूलपट्टिशपाणिभिः ரக்ஷிதாம் ராட்சசைர்ഘോரைர் கிருஹாம் ஆஷீவிஷைரிவ. என்ன ரே அப்பா, கைலாச மலையை ஒத்ததும் ஆகாயத்தை உரசுவது போலிருப்பதும் உயர்ந்ததும் சிறந்ததுமான மாளிகைகளால் வானத்தில் பறப்பது போலிருப்பதும் நாகர்கள் நிறைந்த போகவதி என்ற நாகலோகத்தைப் போல கொடுமையான அரக்கர்கள் நிறைந்ததும் ஒழுங்காக அமைக்கப்பட்டு தெளிவாக விளங்குவதும் சிந்தனைக்கு எட்டாததும் முன்பு குபேரனுக்கு வாசஸ்தானமாக இருந்ததும் பயங்கரமான பற்களையுடையவர்களும் சூலம் பட்டிஷம் முதலிய ஆயுதங்களை தாண்டியவர்களும் சூரர்களுமான அரக்கர்களால் பாம்புகள் குகையை காப்பது போல பாதுகாக்கப்பட்டதும். எப்படி அதுக்கு ஒரு உவமை எப்படி சொல்றார் பார். ராட்சசர்கள்ன்றதுனால அந்த நகர் இருந்தது. அந்த நகரம் தஸ்யாச்ச மகதீம் குப்திம் சாகரம் ச நிரீக்ஷ்ய சஹா ராவணம் ச ரிபும் கோரம் சிந்தையாமாச வானரஹா. அந்த நகரத்திற்கு பெரும் பாதுகாப்பாக உள்ள கடலையும் பார்த்து, இந்த நகரத்துக்கு பாதுகாப்பாக உள்ள கடலையும் பார்த்து அந்த வானரர் கொடிய பகைவனான ராவணனை பற்றியும் சிந்திக்கலானார். உடனே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆகத்யாபீக ஹரயோ பவிஷ்யந்தி நிரர்த்தகாக நகி யுத்தேன வைலங்கா சக்யா ஜேதும் சுரைரபி. இங்கே வானரர்கள் வந்தாலும் கூட ஒன்றும் சாதித்து விட முடியாது. தேவர்களாலும் யுத்தத்தில் லங்கையை வெல்ல முடியாது. இமாம் து விஷமாம் துர்காம் லங்காம் ராவண பாலிதாம் பிராப்யாபி ச மகாபாகு கிம் கரிஷ்யதி ராகவகா. ராவணனால் பாதுகாக்கப்பட்டதும் நுழைவதற்கு அரியதும் எப்பேற்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியாததுமாகிய இந்த லங்கையை வந்தடைந்தாலும் பெரும் தோள் படைத்த அந்த ராகவர் என்ன செய்வார்? இவருக்கு இப்பவே கவலை வந்துடுது. அவகாசோ ந சாந்த்வஸ்ய ராட்சசேஷ்வபிகம்யதே ந தானஸ்ய ச ந பேதஸ்ய நைவ யுத்தஸ்ய திருஷ்யதே. அரக்கர்களிடம் நயமான வழிக்கு இடமில்லை. அதாவது சாமதான பேத தண்டம் தெரியும் இல்லையா? 4 விதமான உபாயம். ஒருத்தரை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 4 விதமான உபாயம் உண்டு. சாமதான பேத தண்டம். சாமதானம்னா ஒரு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் தப்புப்பா, இப்படி செய்யாத. தானம் அப்படின்னா சரி உனக்கு வேண்டியது இதை எடுத்துக்கோ, அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. பேதம் அப்படின்னா அவனை பாரு, அவன் எவ்வளோ ஒழுங்காக வேலை செய்கிறான், நீ ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க அப்படின்னு இன்னொருத்தனை காமிச்சு அவனை திருத்தறது. அதாவது ஒரு தப்பான வழியில் போகிறவனை திருத்துறதுக்கு இந்த 4 உபாயங்கள் உண்டு. சாமம், தானம், பேதம், தண்டம். சாமங்கிறது அட்வைஸ், தானம்ங்கிறது கொஞ்சம் பேம்பர் பண்ணி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வருது. பேதம்ங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. நீ கெட்ட வழியில் போகிற, அவன் பார் நல்ல வழியில் போகிறான். தண்டம் அப்படிங்கிறது இந்த 3 வேலை செய்யாட்டா பனிஷ்மெண்ட். ஸோ அதைத்தான் இவர் சிந்திக்கிறார். அரக்கர்களிடம் சாமம் என்ற நயமான வழிக்கு இடமில்லை. தானம் ஒன்றை கொடுத்து வசப்படுத்தவும் வழி இல்லை. பேதம் பிரித்து வெற்றி கொள்வதும் முடியாது. தண்டம் யுத்தத்திற்கும் இடமில்லை போல் இருக்கிறது. ஏன்னா இவங்களை பயங்கரமாக பாதுகாத்துட்டு இருக்கான் ராட்சசர்கள் எல்லாம். இடம் காணவில்லையே. சதுர்ணாமேவ ஹிகதிர் வானராணாம் மகாத்மனாம் வாலிபுத்திரஸ்ய நீலஸ்ய அமராக்ஞஸ்ச தீமதகா. சிறந்தவர்களான 4 வானரர்கள் மட்டுமே இங்கே வர முடியும். வாலிபுத்திரனான அங்கதன், நீலன், புத்திமானான அரசன் சுக்ரீவன், மேலும் நான். இந்த 4 பேரால் மட்டும்தான் இங்கே வர முடியும். யாவஜானான், நீலன், சுக்ரீவன், நான் தன்னை சொல்லிக்கிறார். யாவஜானாமி வைதேகீம் யதி ஜீவதி வானவா தத்ரைவ சிந்தயிஷ்யாமி திருஷ்ட்வா தாம் ஜனகாத்மஜாம்.
கேளு கேளு. முதலில் ஜனகரின் பெண்ணான வைதேகி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அவளை பார்த்த பிறகு மேலே யோசிக்கிறேன். இப்போ உடனே அவர் நிலைமைக்கு வந்துடுறார். ரொம்ப பயங்கரமாக என்னெல்லாமோ லாங் டேர்மில் யோசிக்க ஆரம்பித்து, சரி நம்ம இதான் ஹனுமானுடைய ஒரு என்ன சொல்கிறது புத்திமத்தா அப்படின்றது. ததஸ்ஸ சிந்தயாமாஸ முகூர்த்தம் கபி குஞ்சரஹ கிரிஷ்ருங்கே ஸ்திதஸ்தஸ்மின் ராமஸ்யாப்யுதயே ரதஹ. ராமருடைய நன்மையில் சித்தத்தை வைத்த அந்த வானர சிரேஷ்டர் அந்த மலையின் உச்சியில் இருந்து கொண்டு சிறிது நேரம் பின்வருமாறு எண்ணினார். அனேன ரூபேண மயா ந சக்யா ரக்ஷசாம் புரி பிரவேஷ்டும் ராட்சசைர்குப்தா க்ரூரைர்பல சமன்விதைஹி உக்ரௌஜசௌ மகாவீர்யா பலவந்தஸ்ச ராட்சசாः வஞ்சனீயா மயா சர்வே ஜானவீம் பரிமார்கதா லக்ஷாலக்ஷேண ரூபேண ராத்ரௌ லங்காபுரி மயா பிரவேஷ்டும் பிராப்தகாலம் மே கிருத்யம் சாதயிதும் மகத். கொடியவர்களும் பலசாலிகளுமான அரக்கர்களால் காக்கப்பட்ட அரக்கர் நகரமான இந்த லங்கை என்னால் இந்த உருவத்துடன் பிரவேசிப்பதற்கு இயலாது. அரக்கர்கள் எல்லாருமே கொடுமை மிக்கவர்கள், பலசாலிகள், மிகுந்த வீரியமுடையவர்கள். இதனால் ஜானகியை தேடும் என்னால் வஞ்சிக்கப்பட வேண்டியவர்கள். வஞ்சிக்கப்படனா இந்த இடத்துல ஏமாற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை ஏமாத்தியாவது இந்த லங்கைக்குள்ளே நான் நுழையணும். கண்ணுக்கு தெரியாத உருவத்துடன் இந்த லங்காபுரியில் நான் தேடி பார்க்க வேண்டும். பெரியதொரு ஆமாம், தே ஷுட் பி டிசீவ்ட், வஞ்சிக்கப்பட வேண்டும். கரெக்ட் தானே? அவர்களை நான் ஏமாத்தலாம். என்னால் வஞ்சிக்கப்பட வேண்டியவர்கள். மூலத்தில் என்ன வருது? வஞ்சனீயா மயா சர்வே. சரிதான், தே ஷுட் பி டிசீவ்ட் பை மீ. தேவர்களாலும் தாம் புரீம் தாத்ருஷீம் திருஷ்ட்வா துராதர்ஷாம் சுராசுரைஹி ஹனுமான் சிந்தையாமாச வினிஸ்வஸ்ய முகுர்முகு. தேவர்களாலும் அசுரர்களாலும் புக முடியாது என அந்த நகரத்தை உணர்ந்த ஹனுமார் அடிக்கடி நீண்ட மூச்சு விட்டு கொண்டு யோசித்தார். இப்போதான் கொஞ்சம் லாங் பிரெத் எடுத்துக்கிறார். கேனோபாயேன பஷ்யேய மைதிலீம் ஜனகாத்மஜாம் அதிருஷ்டோ ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மானா கெட்ட எண்ணம் கொண்டவன். மகாத்மா அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் துராத்மா. துராத்மாவும் அரக்கர்களின் அரசனுமான ராவணனால் காணப்படாமல் எந்த உபாயத்தால் ஜனகபுத்திரியாகிய மைதிலியை நான் தேடுவேன். நவினஷ்யேத் கதம் காரியம் ராமஸ்ய விதிதாத்மனஹ ஏகாமேகஷ்ச பஷ்யேயம் ரஹிதே ஜனகாத்மஜாம். நான் வாக்களித்த ஸ்ரீராமருடைய காரியம் கெட்டு போகாதிருக்க நான் ஒருவனாக ஜனகபுத்திரியை தனியாக ஏகாந்தத்தில் எப்படி காண்பேன்? ஏன்னா இவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் ராமர்கிட்ட. அதான் வாக்களிக்கப்பட்ட ராமருடைய காரியம். கதம் காரியம்? பூதாச்சார்த்தா விபத்யந்தே தேசகால விரோதிதாக விக்லவம் தூதமாசாத்ய தமசூரியோதயே யதா அர்த்தானர்த்தாந்தரே புத்திஹி நிஷ்சிதாபி ந சோபதே घातयन्ति कार्याणि दूताः पण्डितमानिनः न विनश्येत् कथं कार्यं वैक्लव्यं न कथं भवेत् लङ्घनं च समुद्रस्य कथं नु न वृथा भवेत्. யோசிக்கிறார். நல்ல அதாவது நிறைவேறக்கூடிய செயல்களானாலும் திறமையில்லாத தூதனை அடைந்து தேசமும் காலமும் விரோதமாகி சூரியன் முன் இருள் போல அழிந்து விடுகின்றன. ஒரு காரியம் நடக்கக்கூடியமான காரியனா இருந்தாலும் அந்த மெசஞ்சர் இவர் தூதனா தானே வந்திருக்கார் ராமருக்கு. ஒரு மோசமான தூதன் இருந்தான்னா என்ன ஆகும்? சூரியன் முன் இருள் போல அழிந்து விடுகின்றன. காரியம் கெட்டு போயிடும். தூதன் சரியில்லைன்னா செய்யத்தக்கதும் தகாததும் இன்னதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அந்த யோஜனை பிரகாசிப்பதில்லை. அந்த பிளான் வெற்றி அடையாது. ஏனென்றால்
தங்களை பண்டிதர்கள் என்று எண்ணி கர்வம் கொண்ட தூதர்கள் காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள். காரியம் எப்படி கெடாமல் இருக்கும்? எப்படி தீங்கு விளையாமல் இருக்கும்? கடலை தாண்டியது எப்படி வீண் போகாமல் இருக்கும்? தன்னை பற்றியே நினைச்சு பார்த்துக்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். மயி திருஷ்டே து ரக்ஷோபி ராமஸ்ய விதிதாத்மனஹ பவேத்யர்த்தமிதம் காரியம் ராவணானர்த்தமிச்சதஹ நஹி சக்யம் க்வசித் ஸ்தாதும் அவிஜ்ஞாதேன ராட்சசைஹி அபி ராட்சசரூபேண கிமுதான்யேன கேனசித். அரக்கர்கள் என்னை கண்டுகொண்டால் ராவணனை அழிக்க விரும்புபவரும் உண்மையை உணர்ந்தவருமாகிய ராமருடைய காரியம் வீணாய்ப்போகும். அதாவது இப்போ யோசிக்கிறார், ராட்சச உருவமே எடுத்தாலும் ராட்சசர்களால் எங்காவது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க முடியாது. மற்ற ஏதாவது உருவை பற்றி சொல்ல வேண்டுமா? எப்படி ராட்சச உருவே எடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. வேற ஏதாவது உருவத்தை பற்றி என்ன சொல்றது? உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. 44 வாயுரப்யத்ர ந ஞாதச்சரேதிதி மதிர்மம நஹன்யஸ்ய விதிதம் நஹ்யஸ்ய விதிதம் கிஞ்சித் நஹ்யஸ்ய விதிதம் கிஞ்சித் ராட்சசானாம் பலீயசாம் இகாஹம் யதி திஷ்டாமி ஸ்வேன ரூபேண சம்வృతः விநாசமுபயாஸ்யாமி பர்துரஸ்தஸ்ச ஹீயதே. இங்கே வாயு பகவான் கூட கண்டுகொள்ளப்படாமல் சஞ்சரிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். காத்தினுடைய சஞ்சாரத்தை கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம் ராட்சசர்கள். வலிமை மிக்க அரக்கர்களுக்கு தெரியாததும் ஏதாவது இருக்கிறதா? என் சுய உருவத்துடன் கூடி நான் இங்கு நின்றால் நாசமடைவேன். என் நாயகரின் காரியமும் கெட்டுப்போகும். ததகம் ஸ்வேன ரூபேண ரஜன்யாம் ஹ்ரஸ்வதாம் கதஹ லங்காம் அதிபதிஷ்யாமி ராகவஸ்யார்த்த சித்தயே ராவணஸ்ய புரீம் ராத்ரௌ பிரவிஷ்ய சதுராசதம் விசின்வன் பவனம் சர்வம் ரக்ஷாமி ஜனகாத்மஜாம். ஆகையால் நான் என்னுடைய உருவத்திலேயே, நான் வானர ரூபத்திலேயே, அதை மிகவும் சுருக்கி கொண்டு ஸ்ரீ ராகவனுடைய காரியம் வெற்றியடைவதற்காக இலங்கையில் புகுவேன். புகுதற்கரிய ராவணனுடைய நகரத்தில் இரவில் புகுந்து மாளிகைகளையெல்லாம் தேடி பார்த்து ஜனகரின் புதல்வியை காண்பேன். இதி சஞ்சிந்திய ஹனுமான் சூரியஸ்யாஸ்தமயம் கபிஹி ஆச்சகாங்க்ஷே ததா வீரோ வைதேஹ்யா தர்ஷனோத்சுகா. ஸோ இப்போ சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே வந்து இறங்கிட்டார். வானர வீரரான ஹனுமார் இவ்வண்ணம் எண்ணி பார்த்து சீதையை காண்பதில் ஆசை கொண்டவராய் அப்பொழுது சூரியன் மறைவதை எதிர்பார்த்திருந்தார். சூரியன் மறைவை எதிர்பார்த்திருக்கார். சூர்யே சாஸ்தங்கதே ராத்ரௌ தேகம் சம்க்ஷிப்ய மாருதிஹி விஷதம்சகமாத்ரசன்னு பபூவாத்புத தர்ஷனஹா. சூரியன் அஸ்தமித்து இரவு வந்ததும் வாயுபுத்திரர் தன்னுடைய உடலை பூனை அளவாக சுருக்கி கொண்டு அதிசயமான தோற்றமுடையவரானார். எப்படி ஒரு பூனை அளவா ஆயிட்டாராம். அது அப்போ ரொம்ப அழகா அதிசயமா தான் இருந்தார். பிரதோஷகாலே ஹனுமான் ஸ்தூர்ணமுத்ருத்ய வீரியவான் பிரவிவேஷ புரீம் ரம்யாம் சுவிபக்த மகாபதாம் பிராசாதமாலா விததாம் ஸ்தம்பைः காஞ்சன ராஜதைः சாதகும்பமயைர்ஜாலைர் கந்தர்வ நகரோபமாம். வீரியம் மிக்க ஹனுமார் முன்னிரவில்னா நைட்டினுடைய ஸ்டார்டிங் ஒழுங்கான வீதிகளுடன் அழகாக விளங்கிய நகரத்தில் விரைந்து தாவி புகுந்தார். பொன்னாலும் வெள்ளியாலும் ஆன தூண்களுடனும் சாளரங்களுடனும், சாளரம்னா விண்டோஸ், 7-8 மாடிகளுடனும், மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸ்படிகமும் தங்கமும் சேர்ந்து இழைக்க பெற்ற தளங்களுடனும், ஃப்ளோரிங்ஸ்லாம் எப்படி இருக்கு, கிறிஸ்டல் அண்ட் கோல்டு. மாளிகைகளின் வரிசைகளால் கந்தர்வ நகரம் போன்று விளங்கிய அந்த பெரிய பட்டணம்னா நகரம், அவர் கண்ணுற்றார்னா பார்த்தார். சப்த பூமாஷ்ட பூமைச்ச ததர்ஷ மகாபுரீம் தலை ஸ்பாட்டிக சங்கீர்ணை கார்த்தஸ்வர விபூஷிதைஹி. அரக்கர்களுடைய மாளிகைகள் வைடூரிய மணிகளாலும் முத்து வடங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற தலங்களுடன் பிரகாசித்தன.
वैडूर्यमणिचित्रैश्च मुक्ताजालविभूषितैः तलैः शुशुभिरेतानि भवनान्यत्र राक्षसाम् அரக்கர்களின் தோரண வாயில்கள் பொன்னால் அழகுறப் பெற்று எங்கும் நன்றாய் அலங்கரிக்கப் பெற்று லங்காபுரியை அதிகமாக சிறப்புடன் விளங்கச் செய்தன. 54 55 50 அதுக்குள்ள எப்படி இங்கே வந்திருக்கு. காஞ்சனானி விசித்திர சொல்லிட்டேன். காஞ்சனானி விசித்ராணி தோரணானி ச ராட்சசாம் லங்காமுத்யோதயாமாசுः सर्वतः समलङ्कृताम् अचिन्त्याम् अद्भुताकारां दृष्ट्वा लङ्कां महाकविः आसीद् विषण्णो दृष्टश्च वैदेह्या दर्शनोत्सुकः. உயர்ந்து வைதேஹ்யா தர்ஷனோத்சுகா உயர்ந்து வெண்மையாக பிரகாசித்த மாளிகை வரிசைகளை உடையதும் சிறந்த பொன்னால் செய்யப்பட்ட சாளரங்களை உடையதும் கொடிய பலவான்களான அரக்கர்களால் சூழப்பட்டதும் ராவணனுடைய தோள் வலிமையால் பாதுகாக்கப்பட்டு புகழ் பெற்றதும் அதிசயமானதும் சிந்தித்தற்கு அதிக அரியதுமான லங்கையை அச்சிறந்த வானரர் கண்ணுற்று கழித்தாரெனினும். கழித்தார்னா என்ன, ஒரு மாதிரி ஒரு பெரிய புது சிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தா இயல்பாகவே மனசு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா. கழித்தார் என்றாலும் அவர் வைதேகியை காண்பதில் ஆவல் மிக்கவராய் கவலையில் ஆழ்ந்தார். இதெல்லாம் பார்த்துட்டே வரார், அவ்வளோ பெரிய நகரத்தை இருந்தாலும் அவர் மனசில் சீதையை காணலையே அப்படிங்கிற அந்த கவலை தான் இருக்கு. சபாண்டுரோத்வித்த விமான மாலினீம் மகார்கஜாம்பூனத ஜாலதோரணாம் யசஸ்வினீம் ராவண பாகுபாலிதாம் க்ஷபாச்சரைர் பீமபலைஸ் சமாவிருதாம் சந்திரோபி சாச்சிவ்யமிவாஸ்ய குர்வதஸ்தாராகணைர் மத்தியகதோ விராஜன் ஜோத்ஸ்னா விதானேன விதத்ய லோகம் உத்திஷ்டதேனைக சஹஸ்ரரஷ்மிः சங்கப்பிரபம் க்ஷீரமிருணாலவர்ணம் மிருணாலவர்ணமுத்கச்சயானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரம் ச கபிப்ரவீரஹா. கபிப்ரவீரஹா அதில் ஹரி வந்திருக்கு. அது ஒரு போப்ளூயமானம் சரசீவ ஹம்சம். சந்திரனும் இவருக்கு துணை புரிபவர் போல நட்சத்திர கூட்டங்களின் நடுவில் விளங்குபவராய் நிலவாகிய கூரையால் உலகை வியாபித்து கொண்டு 1000 கிரணங்களுடன் உதயமானார். இன்னைக்கு வந்து பௌர்ணமி, சந்திரோதயமாச்சு. அப்படி 1000 கிரணங்களோட சந்திரன் உதயமாகிறார். சங்கு, பால், தாமரை, நூல் 4 உபமானம் சொல்கிறார். சங்கு மாதிரி இருந்துதான், பால் மாதிரி இருந்துதான், தாமரை நூல் மாதிரி இருந்துதான். அவ்வளோ பியூர் ஒயிட். இவற்றைப் போல வெண்மையானவரும் உயர்ந்து பிரகாசிப்பவருமாகிய சந்திரனை நீரோடையில் நீந்தி செல்லும் அன்னம் போல அந்த வானர வீரர் கண்டார். அப்படியே அந்த வானத்தில் சந்திரன், முழு சந்திரன் இருக்கிறது, ஒரு குளத்தில் வெள்ளையான ஒரு ஸ்வான் அப்படியே நீந்திட்டு போகிற மாதிரி இருக்கு. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ராத்திரௌ லங்கா பிரவேசோ நாம த்விதீய சர்க்கः. இங்கனம் 2வது சர்க்கம் முற்றும். பேர் வேற மாதிரி இருக்கு. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அத த்விதீய சர்க்கः. சலம்ப சிகரே லம்பே லம்போதயத சந்நிபே சத்வமாஸ்தாய மேதாவி ஹனுமான் மாருதாத்மஜः. இந்த புத்திமானும் வாயுபுத்திரருமாகிய ஹனுமார் கால் இறங்கின மேகத்திற்கொப்பானதும் லம்பம் என பெயருடையதுமான அந்த லம்பமதை சிகரத்தில் தன்னுடைய திறமையால் இறங்கினார். நிஷிலங்காம் மகாசத்வோ விவேச்ச கபி குஞ்சரஹா ரம்யகான நதோயாட்யாம் புரீம் ராவண பாலிதாம். அழகிய சோலைகளையும் நீர்நிலைகளையும் உடையதும் ராவணனால் காக்கப்பட்டதுமான லங்காபுரியினுள் வலிமை மிக்க வானர சிரேஷ்டர் இரவில் புகுந்தார். சாரதாம்புதர பிரக்யைர் பவனைருபசோபிதாம் சாகரோபம நிர்கோஷாம் சாகரானில சேவிதாம் சுபுஷ்டபல சங்கிருஷ்டாம் யதைவ விடபாவதீம் சாருதோரண நிர்வியூகாம் பாண்டுரத்வார தோரணாம்
भुजगाचरितां गुप्तां शुभां भोगवतीमिव तां सविद्युद्घनाकीर्णां ज्योतिमार्गं निषेवितां मन्दमारुतसञ्चारां यतेन्द्रस्यामरावतीं शातकुम्भेन महतां प्राकारेणाभिसंवृतां किङ्किणीजालघोषाभिः पातकाभिरलङ्कृताम् आसाद्य महता दृष्टः प्राकारम् अभिपेदिवान् विस्मयाविष्टहृदयः पुरीम् आलोक्य सर्वतः சரத்காலமேகம் போல வெண்மையான மாளிகைகளுடன் விளங்குவதும் கடல் போல முழங்குவதும் கடல் காற்று வீசுவதும் அலகாபுரிக்கு ஒப்பானதும். அலகாபுரிங்கிறது குபேரனுடைய ஊர். வலிமை மிக்க சேனைகள் நிறைந்ததும் மதம் பிடித்த யானைகள் நிறுத்தப்பட்ட வெண்மையான தோரண வாயில்களை உடையதும் சர்ப்பங்கள் வாழும் போகவதி நகரத்தைப் போல காவல் மிக்கதும் அழகியதும் மின்னல்களுடன் கூடிய மேகங்கள் தவழ்வதும் நட்சத்திர மண்டலத்தை தொடுவது போல இருப்பதும் இந்திரனுடைய அமராவதியைப் போல இளம் காற்று வீசுவதும் பொன்மயமான பெரிய மதில் சுவர்களால் சூழ்ந்ததும் கிண்கிணி வரிசைகள் ஒலிக்கின்ற கொடிகளால் அலங்கரிக்கப்பெற்றதுமான. இந்த கிண்கிணி வரிசைன்னா என்ன தெரியுமா? அது இதுக்கு பேர் என்னது? சைம்ஸ். இப்போ நம்ம வீடுகள்லாம் மேலே ஒரு விண்ட் சைம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த கிண்கிணி ஜால கோஷாதி அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்குது. ஒலிக்கின்ற கொடிகளால் அதாவது கொடி கட்டியிருக்கான், அந்த கொடிகள்லேயே ஒரு பெல் மாதிரி சத்தம் போடுற மாதிரியான இதை வச்சிருக்கேன். ஸோ காற்றுல கொடி அசையும் போது அந்த சத்தம் சைம்ஸ். அந்த பட்டணத்தை சுற்றும் பார்த்து மகிழ்ந்து ஆச்சரியமான மனத்துடன் அருகில் சென்று மதில் சுவரின் மேல் விரைவாக ஏறினார். இவ்வளோ நேரம் காம்பவுண்டுக்கு வெளியிலிருந்தே பார்த்துட்டு இருக்கார். இப்போ அந்த மதில் சுவர் மேலே ஏறினார். ஜாம்பூனதமயைர்த்வாரைர் வைடூர்யகிருதவேதிகைः வஜ்ரஸ்பட்டிகமுக்தாபிः மணிகுட்டிமபூஷிதைः தப்தஹாட்டகநிர்யூகைர் ராஜதாமலபாण्डुरैः வைடூர்யகிருதசோபானைः ஸ்பாட்டிகாந்தரபாம்சுபிः சாருசஞ்சவனோபேதைः கமிவோத்பதிதைः சுபைः. பொன்மயமான வாயில்களும் வைடூரியமிழைத்த மேடைகளும் வைரம் ஸ்படிகம் முத்து ரத்தினம் ஆகியவை பதிக்கப்பெற்ற அழகிய பசும் பொன் யானைகளும், அதாவது தங்கத்தாலேயே செஞ்ச யானை சிலைகள்லாம் இருக்காது, ரியல் யானை இல்லை, தங்க யானைகள். அதில் வந்து வஜ்ரம் ஸ்படிகம் முத்து எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கான். வெள்ளியாலாக்கப்பெற்று வெண்மை நிறமுடையவைகளாயும் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளாயும் உள்ள படிகளும், இதெல்லாம் படிகளுக்குள்ள டெக்கரேஷன், இடையிடையில் ஸ்படிகமயமான முற்றங்களுடனும் கூடி ஆகாயத்தில் பறப்பது போல விளங்கும் வீட்டு வரிசைகளும் கிரௌஞ்சபர்ஹிண சங்கஷ்டைஹி ராஜஹம்ச நிஷேவிதைஹி தூர்யாபரண நிர்கோஷைஹி சர்வத பிரதிநாதிதாம் வஸ்வோகசார பிரதிமாம் சமீக்ஷ்ய நகரீம் ததஹ கமிவோத்பதிதாம் லங்காம் ஜகர்ஷம் ஹனுமான் கபிஹி. அன்றில் பறவை, அன்றில் கிரௌஞ்சன்னு வருது இல்லையா? கிரௌஞ்ச பக்ஷி, அன்றில் பறவை. அது வாங்கி அதில் வந்து எப்போவுமே அது பேராக தான் இருக்கும். அதில் ஆண் செத்து போயிடுதுன்னா பெண் உயிர் வாழாது, பெண் செத்து போயிடுதுன்னா ஆண். அது முதல் கதை. அதான் கிரௌஞ்ச. அது அப்புறம் சொல்கிறேன் அந்த கதையை, டைம் ஆகும். அதில் அந்த கிரௌஞ்சன்னு வருது. அன்றில் பறவை, கிரௌஞ்ச பக்ஷி, மயில் இவைகளின் சப்தத்தாலும் ராஜஹம்சங்கள், ராஜஹம்சம்னா அன்னபக்ஷி, உலவுவதாலும் வாத்திய முழக்கங்களாலும் ஆபரணங்களின் ஓசையாலும் எங்கும் எதிரொலியுடையதும். ஒரே எக்கோவாக இருக்குது, நிறைய சத்தம் இருந்தால் தானே அதில் எதிரொலி இருக்கும். இந்திரனுடைய லோகத்தையும் தனக்கு ஈடாகாததாய் செய்வதும் ஆகாயத்தில் கிளம்புவது போல் இருப்பதுமான அந்த லங்காபுரியை கண்டு வானரரான ஹனுமார் மிகவும் களிப்படைந்தார். அவர் மனசில் அந்த கவலை இருந்தாலும், அவருடைய வேலையை பற்றி இருந்தாலும், போகும்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறார். களிப்படைந்தார். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சேர்த்து படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தரிசனம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறது. தாம் சமீக்ஷ புரீம் ரம்யாம் ராட்சசாதிபதே சுபாம் அனுத்தமாம் ரித்தியுதாம் சிந்தையாமாச வீரியவான்.
அவ்வீரர் பிரகாசமானதும் ஒப்பற்றதும் வளம் நிறைந்ததும் அழகியதும் அரக்கர் பெருமானுக்கு உரியதுமான அந்த நகரை பார்த்து பின்வருமாறு யோசித்தார். நேயம் அன்யேன நகரி சக்யாதர்ஷயிதும் பலாத் ரக்ஷிதா ராவணபலைர் உத்யதாயுததாரிபிஹி குமுதாங்கதயோர்வாபி சுஷேணஸ்ய மகாகபேகே பிரசித்தேயம் பவேத் பூமிர் மைந்தத்விவிதயோரபி விவஸ்வதஸ்தனூஜஸ்ய ஹரேஷ்ச குஷபர்வணः ரிக்ஷஸ்ய கேதுமாலஸ்ய மம சைவ கதிர்பவேத். சமீக்ஷது மகாபாஹு ராகவஸ்ய பராக்கிரமம் லக்ஷ்மணஸ்ய ச விக்ராந்தம் அபவத் பிரீதிமான் கபிஹி. ஆயுதங்களுடன் ஆயத்தமாக இருக்கும் ராவணனுடைய படைகளால் காக்கப்படும் இந்த நகரம் எவருடைய பராக்கிரமத்தாலும் அழிக்க முடியாது. பிரசித்தி பெற்ற இந்த இடம் குமுதன், அங்கதன், வானர சிரேஷ்டரான சுஷேணன், மயிந்தன், துவிதன், இதெல்லாம் வானரர்களோட பேர், வானரா ஜெனரல்ஸ். இவர்கள் ஒருவேளை இங்கு வந்து சேரக்கூடும். சூரியபுத்திரரான சுக்ரீவருக்கும், குஷபர்வர் என்ற வானரருக்கும், கரடி தலைவரான ஜாம்பவானுக்கும், கேதுமாலருக்கும், எனக்கும் அது சாத்தியமாகலாம். ஸ்ரீராமலக்ஷ்மணர்களின் பராக்கிரமத்தையும் வீரியத்தையும் எண்ணி பெருந்தோள் படைத்த வானரர் மகிழ்பவரானார். அதாவது பாரு, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கடைசியில் தன்னை பற்றி நினைச்சுக்கிறேன். நான் சுக்ரீவன் அவருடைய ஆர்டரை பார்க்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இவர்களுக்கும் எனக்கும் அது சாத்தியமாகலாம். இதுதான் ஹனுமானுடைய பணிவு. அவர் அப்பேற்பட்ட ஒரு மகாபலசாலியாக இருந்தாலும் அவருடைய அந்த வினம்ர அவருடைய பணிவை இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தாம் ரத்னவசனோபேதாம் கோஷ்டாகாரவதம் சகாம் யந்திராகார சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டேன். ஸ்ரீராமலக்ஷ்மணர்களின் பராக்கிரமத்தையும் வீரத்தையும் எண்ணி பெருந்தோள் படைத்த வானரர் மகிழ்பவரானார். தாம் ரத்னவசனோபேதாம் கோஷ்டாகாராவதம் சகாம் யந்திராகாரஸ்தனீம் ருத்தாம் பிரமதாமிவ பூஷிதாம் தாம் நஷ்டதிமிராம் தீப்தைர்பாஸ்வரைश्च மகாக்ரஹைः நகரீம் ராட்சசேந்திரஸ்ய விவேஷ ஹனுமான் கபிஹி. அரக்கர் தலைவருடைய அந்த நகரம் ரத்னத்தை ஆடையாகவும் மாட்டுக்கொட்டில்தான் நிறைய மாடுகள் கட்டி வச்சிருக்கிற இடம், கௌஷல்ஸ். இது இன்னொரு வர்ணனை. அது மாட்டு கொட்டில்களை காதலிகளாகவும், எப்படி மாட்டுக்கொட்டில் தான் அதனுடைய தோடு, யந்திர சாலைகளை நகில்களாகவும். யந்திரசாலானா என்ன? ஃபேக்டரிஸ், நிறைய மெஷினரிஸ்லாம் இருக்கிற இடங்கள் இல்லையா? யந்திராகாரகா ஒரு மங்கை போல, யந்திரசாலைகளை ஸ்தனங்களாகவும் கொண்ட ஒரு பெரிய மங்கை போல பெரிய மாளிகைகளுடன் ஒளி மிகுந்து இருள் ஏதுமின்றி நன்கு பிரகாசிப்பதை வானரரான ஹனுமான் கண்டார். அதசா ஹரிஷார்தூலம் நடந்து தாவி வானர ரூபத்தில் தானே இருக்கார். நடந்து போறார், அங்கங்க ஜம்ப் பண்ணி போறார். அவருடைய அப்படியே அவர் பக்கத்தில் ஒரு கேமராவை வச்சுட்டு வால்மீகி நம்மளுக்கு இதெல்லாம் காமிச்சுட்டே போறார். அதசா ஹரிஷார்தூலம். இப்பதான் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே அதனுடைய சைடு வழியா வந்துட்டு இருக்கார். அதசா ஹரிஷார்தூலம் பிரவிசந்தம் மகாபலம் நகரி ஸ்வேன ரூபேண ததர்ஷ பவனாத்மஜம். அப்போது அந்த நகரத்தின் காவல் தேவதை உள்ளே புகும் வாயுபுத்திரரும் வானர சிரேஷ்டருமாக அந்த மகாபலசாலியை தன் சுயரூபத்தோடு கண்டாள். அந்த நகர காவல் தேவதை அவ பார்க்கறேன். வரும் பின்னாடி நிதானமாக வரும். சாதம் ஹரிவரம் திருஷ்ட்வா லங்கா ராவண பாலிதா ஸ்வயமேவோத்थिता தத்ர விகிருதானன தர்ஷனா புரஸ்தாஸ்தஸ்ய வீரஸ்ய வாயுசூனோரதிஷ்டித முஞ்சமானா மகாநாதம் அப்ரவீத் பவனாத்மஜம். ராவணனால் ஆளப்பட்ட அந்த லங்கையின் தேவதை அந்த வானர சிரேஷ்டரை கண்டு தானாகவே அப்போது விகாரமான முகத்துடன் வெளியே தோன்றினாள். வீரரான வாயுகுமாரலில் நின்று இறைச்சலிட்டு
அப்படின்னா ரொம்ப சத்தத்தோட அவரை நோக்கி பேசனானால் கஸ்துவம் கேனச்ச காரியேன இஹ பிராப்தோவனாலய கதயஸ்வேக யத்தத்வம் யாவத் பிராணாதரந்தி தே ந சக்யா கல்வியம் லங்கா பிரவேஷ்டும் வானரத்வயா ரக்ஷிதா ராவணபலைர் அபிகுப்தா சமந்ததா. நீ யார்? என்ன காரியத்துடன் இங்கு வந்துள்ளாய்? உண்மை எதுவோ அதை இங்கே சொல்லிவிடு. அப்படியானால் தான் உனது உயிர் நிலைத்திருக்கும். குரங்கே, இந்த லங்கை எப்பக்கமும் ராவண சேனைகளால் நெருங்கி காக்கப்படுகிறது. உன்னால் நிச்சயமாக உள்ளே புக முடியாது. அததாம் அப்ரவீத்வீரோ ஹனுமான் அக்ரதஸ்திதாம் கதயிஷ்யாமி தே தத்துவம் எஸ்மாம் துவம் பரிபிருச்சசி. வீரரான ஹனுமார் எதிரில் நிற்கும் அவளை பார்த்து, என்னை நீ என்ன கேட்கிறாயோ அதை உள்ளபடி உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். காத்வம் விரூபநயனா புரத்வாரே அவதிஷ்டசே கிமர்த்தம் சாபி மாம் ருத்வா நிர்பர்த்யசி தாருணா. நீ யார்? அழகற்ற பார்வையுடன் என்னை எதற்காக தடுத்து நிறுத்துகிறாய்? கடுமையாக பயமுறுத்துகிறாய்? எதற்காக கோட்டை வாயில் நிற்கிறாய்? அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்கிறார். ஹனுமத் வச்சனம் சுத்வா லங்கா சா காமரூபிணி உவாச்ச வச்சனம் கிருத்தா பருஷம் பவனாத்மஜம். விரும்பிய வடிவெடுக்கக்கூடிய அந்த லங்கினி, அதான் அவளுடைய பேர், ஹனுமாரின் பேச்சை கேட்டு கோபங்கொண்டு வாயுகுமாரரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை சொன்னாள். அகம் ராட்சசராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா ரக்ஷாமி நாகரீமிமாம் ந சக்கியம் மாம் அவஜ்ஞாய பிரவேஷ்டும் வானரத்வயா அத்ய பிராணைப் பரித்யக்த ஸ்வப்யசே நிஹதோ மயா. அகம் ஹி நகரி லங்கா ஸ்வயமேவ ப்ளவங்கம சர்வதः பரிரக்ஷாமி ஹே தத்தே கதிதம் மயா. நான் அரக்கர் அரசனும் மகாத்மாவுமாகிய ராவணனுடைய கட்டளையை செய்பவள், ஒருவராலும் வெல்ல முடியாதவள். இந்த பட்டணத்தை நான் காக்கிறேன். குரங்கே, என்னை அவமதித்துவிட்டு புகுவதற்கு உன்னால் முடியாது. இப்பொழுதே என்னால் கொல்லப்பட்டு உயிரை விட்டு பெருந்துயில் கொள்ளப் போகிறாய். அப்படின்னா நீண்ட உறக்கம், அவ்வளோதான். நீ மரணம் அடைய போகிற. வானரமே, நானே லங்காபுரி ஒருத்தியாகவே இந்த நகரத்தை எல்லா பக்கமும் காக்கிறேன். இதுதான் உனக்கு நான் சொல்வது. லங்காயா வச்சனம் ஸ்ருத்வா ஹனுமான் மாருதாத்மஜா யத்னவான் ச ஹரிஸ்ரேஷ்டா ஸ்திதசைலைவாபரஹா. லங்கினியின் வார்த்தையை கேட்டு வாயுகுமாரரும் வானர சிரேஷ்டரும் அவளை எதிர்ப்பதில் முயற்சியுள்ளவருமாகிய ஹனுமார் மலை போல சிறிது நேரம் அசைவற்றிருந்தார். கொஞ்சம் அப்படியே மோஷன்லெஸ்ஸா நிற்கிறார். சதாம் ஸ்திரீ ரூப விக்ருதாம் திருஷ்ட்வா வானர புங்கவஹா அவபாஷேத மேதாவி சத்வவான் ப்ளவகர்ஷபஹா. பெண் உருவில் பயங்கரமாயிருந்த அவளை பார்த்து புத்திசாலியும் பலவானும் தாவிச் செல்ல வல்லவருமான அந்த வானர சிரேஷ்டர் பதில் கூறினார். தக்ஷாமி நகரீம் லங்காம் சாட்ட பிராகார தோரணாம் இத்யர்த்தமிக சம்பிராப்தகா பரம் கௌதூகலம் ஹிமே. வனான்யுபவனானீக லங்காயாः கானனானி ச சர்வதோ கிரகமுக்கியானி திரஷ்டுமாகமனம் ஹிமே. அரண்மனை, மதில் சுவர், கோபுர வாயில்கள் இவற்றுடன் கூடிய லங்காபுரியை பார்க்கப் போகிறேன். இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் நான், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். பரம் கௌதூகலம் ஹிமே, இதில் எனக்கு மிகுந்த ஆசை இருக்கிறது. அதாவது ஒரு டூரிஸ்டாக வந்திருக்கேன் நான் அப்படிங்கிறார். இலங்கையின் காடுகள், சோலைகள், தோட்டங்கள், மாளிகைகள் ஆகிய எல்லாவற்றையும் பார்ப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா லங்கா சா காமரூபிணி பூய ஏவ புனர்வாக்கியம் பபாஷே பருஷாட்சரம். விரும்பிய உருவெடுக்க வல்ல அந்த லங்கினி அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு மிகவும் கடுமையான மொழிகளையே மீண்டும் பேசினாள். மாமரிஜித்ய துர்புத்தே ராட்சசேஸ்வர பாலிதாம்
ந சக்கியம் அத்யதே திரஷ்டும் புரீயம் வானராதம. புத்தி கெட்ட அற்ப குரங்கே, அறக்கர்மன்னனால் பரிபாலிக்கப்பட்ட என்னை வெல்லாமல், அதாவது என்னை ஜெயிக்காமல் உன்னால் இந்த பட்டணத்தை பார்க்க முடியாது. ததஸ்ஸ கபிஷார்தூல தாமுவாச்ச நிஷாச்சரீம் திருஷ்ட்வா புரீம் இமாம் பத்ரே புனர்யாஸ்யே யதாகதம். அதன் பின் அந்த வானர வீரர் அந்த அரக்கியை பார்த்து, நல்லாய் பத்ரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவளை பார்த்து, நல்லாய் இந்த ஊரை பார்த்துவிட்டு வந்தது போலவே போய்விடுகிறேன் என்று கூறினார். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னதுக்கு அனாவசியமாக பிரச்சனை, இந்த ஊரை பார்த்துவிட்டு வந்தது போல போய்விடுகிறேன். புனர்யாஸ்யே யதாகதம் திருஷ்ட்வா புரீம் இமாம் பத்ரே புனர்யாஸ்யே யதாகதம். தத கிருத்வா மகாநாதம் சாவை லங்கா பயங்கரம் தலேன வானர சிரேஷ்டம் தாடயாமாச வேகிதா. அப்பொழுது அந்த லங்கினி பயங்கரமான ஓசையை செய்து கொண்டு வேகமாக வானர சிரேஷ்டரை தன் கையால் அறைந்தாள். ததஸ்ஸ கபிஷார்தூலோ லங்கையா தாடிதோ பிருஷம் நநாதசு மகாநாதம் வீரியவான் பவனாத்மஜா. லங்கினியால் அறையப்பட்ட அந்த வாயுகுமாரரும் வீரியம் விக்கவருமான ஹனுமார் அப்பொழுது பெரியதொரு ஓசையை செய்தார். முதல்ல ஒரு பெரிய கர்ஜனையை பண்றார். ததசம்வர்த்தயாமாச வாமஹஸ்தஸ்ய சோங்குலீஹி முஷ்டினாபி ஜகானைனாம் ஹனுமான் க்ரோதமூர்ச்சிதः ஸ்திரீச்சேதி மன்யமானேன நாதிக்ரோதஸ்வயம் கிருதः. ஹனுமார் கோபத்தால் தன்னையும் மறந்து இடது கையின் விரல்களை இறுக மூடிக்கொண்டு அவளை முஷ்டியால் குத்தினார். பெண் என்று கருதியதால் தான் அதிகமான கோபத்தை அவரால் காட்ட முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் இவர் பொண்ணு, அவரை வேற அரைஞ்சிட்டா, இருந்தாலும் முஷ்டியால குத்தினார். சாஃப்டா தான் குத்தினாராம். நாதிக்ரோதஸ்வயங்கிருதா சாதுதேன பிரஹாரேண விஹ்வலாங்கி நிஷாச்சரி பபாத சகசா பூமௌ விகிருதானன தர்ஷனா. அந்த அரக்கி அந்த குத்தினால் தனது அங்கங்கள் தளர்ந்து விகாரமான தோற்றத்துடன் பூமியில் திடீரென விழுந்தாள். ததஸ்து ஹனுமான் பிராஜ்ஞா தாம் திருஷ்ட்வா வினிபாதிதாம் கிருபாம் சகார தேஜஸ்வி மன்யமான ஸ்திரியந்து தாம். ததோ வை பிருஷசம்விக்னா லங்கா சா கத்கதாக்ஷரம் உவாச்சா கர்விதம் வாக்கியம் ஹனுமந்தம் ப்ளவங்கமம். அறிவாளியும் ஆண்மையில் சிறந்தவருமான ஹனுமார் கீழே விழுந்துவிட்ட அவளை பார்த்து பெண் என்ற எண்ணத்தால் மனமிறங்கினார்னா இறக்கப்பட்டார், மனசில் இறக்கப்பட்டார். அதன் பின் அந்த லங்கினி வானர சிரேஷ்டரான ஹனுமாரை பார்த்து மிகவும் பயந்து நடுநடுங்கி தழுதழுக்க கர்வம் நீங்கியவளாய் இவ்வாறு சொன்னாள். பிரசீத சுமகாபாஹோ தாயஸ்வ ஹரிசத்தம சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹ அகம் து நகரி லங்கா ஸ்வயமேவ ப்ளவங்கம நிர்ஜிதாஹம் த்வயா வீர விக்ரமேண மகாபல இதம் து தத்யம் ஸ்ருணு வை ப்ருவந்த்யா மே ஹரீஸ்வர ஸ்வயம் ஸ்வயம் புவா தத்தம் வரதானம் யதா மம. பெரும் தோள் படைத்தவரே, என் மீது அருள் புரியும் மனதிற்கு இனிய வானர சிரேஷ்டரே, என்னை காத்தருளும். சக்திமான்களும் குணவான்களுமான புருஷர்கள் நியாய நெறியில் நிற்பார்கள். இவளும் நல்ல தர்மத்தை எடுத்து சொல்றான். என்ன சொல்றா? சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வந்தோ மகாபலா. உண்மையில பலமுள்ளவர்களும் குணமுள்ளவர்களும் என்ன செய்வார்கள்? எப்பவும் நியாய வழியில தான் நிற்பார்கள். அநியாயமா ஒருத்தரை குத்தி அடிச்சு இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார்கள். அகம் வலிமை மிக்க வானரரே, உண்மையில் நான் லங்கை என்ற நகர தேவதை. நான் உம்மால் மட்டும்தான் பராக்கிரமத்தால் வெல்லப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் என்னை யாரும் ஜெயிச்சது கிடையாது. பிரம்மதேவரால் தானாகவே எனக்கு அளிக்கப்பட்ட வரம். உள்ளபடி கூறுகிறேன், கேட்பீராக. யதாத்வாம் வானரः கச்சித் விக்ரமாத் வசமானயேத் ததா த்வயாஹி விஜ்ஞேயம் ரட்சசாம் பயமாகதம் சகிமே சமயः சௌமிய பிராப்தோத்ய தவ தர்ஷனாத்
ஸ்வயம்பூ விஹித சத்யோ ந சஸ்யாஸ்தி வ்யதிக்ரமஹ. உன்னை ஒரு வானரன் எப்பொழுது வசப்படுத்துகிறானோ அப்பொழுது அரக்கர்களுக்கு கேடு வந்து விட்டது என்று நீ உணர வேண்டும். மனதிற்கினியவரே, உங்களுடைய காட்சியால் அந்த காலம் இப்பொழுது எனக்கு வந்திருக்கின்றது என்பது திண்ணம். பிரம்மாவினால் விதிக்கப்பட்டது சத்தியம், அதை மீற முடியாது. சீதா நிமித்தம் ராஜ்யஸ்து ராவணஸ்ய துராத்மனஹ ரக்ஷசாம் சைவ சர்வேஷாம் விநாசஸ் சமுபாகதஹ. துராத்மாவான ராவணராஜனுக்கும் அரக்கர்கள் எல்லாருக்கும் சீதை காரணமாக அழிவு வந்து விட்டது. இதை அந்த லங்கா தேவதையே சொல்றான். தத்ரவிஷ்ய ஹரிஸ்ரேஷ்ட புரீம் ராவண பாலிதாம் விதஸ்துவ சர்வகாரியாணி யானி யானி வாஞ்சசி. இப்போ என்ன சொல்றாங்க? வானர சிரேஷ்டரே, ஆகையால் ராவணனால் காக்கப்படும் இந்த நகரத்துக்குள் புகுந்து இங்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீரோ அது எல்லாவற்றையும் நீர் செய்து கொள்ளலாம். என்ன வேணா பண்ணிக்கோ இலங்கைக்குள்ள புகுந்து அப்படின்னு சொல்லிட்டார். பிரவிஷ்ய சாபோபகதாம் ஹரீஸ்வரஹா புரீம் சுபாம் ராட்சசராஜபாலிதாம் எதிர்ச்சயாத்வம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க சர்வத்ர கதோ யதா சுகம். வானர வீரரான நீர் அரக்கரசனால் ஆளப்படுவதும் சாபக்கேடுற்றதும் சாபோபகதாம் அப்படின்னா இது அந்த பிரம்மாவுடைய சாபம் என்ன? என்னைக்கு ஒரு குரங்கு வண்ண அடிக்கிறதோ அன்னைக்கு அரக்கர்களுக்கு கேடு உண்டாகும் அப்படிங்கிறது தான் சாபம். வரம் வரம் சாபம் தான், கர்ஸ் அதான் சாபம். அந்த அந்த சாபத்தினால கேடு இப்பவே அந்த சாபம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்பேற்பட்ட ஆமா அது முதல்ல குபேரன் இருந்த இடம். அது குபேரன் கிட்ட இருந்து ராவணன் அதை கைப்பற்றிடுறான் அப்படின்லாம் பின்னாடி வருது உத்தரகாண்டத்தில். அதாவது லங்கானா என்ன? ராட்சசர்களுக்கு அப்படின்னு அர்த்தம், அங்க இருக்கிற ராட்சசர்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் விபீஷணன் நாட்டு செய்ய போறாங்க லங்கையை, அப்படித்தானே கதை முடிய போகிறது இல்லையா? இந்த அழகிய நகரத்தில் புகுந்து இஷ்டப்படி சென்று எல்லா இடங்களிலும் சௌகரியப்படி கற்பிற் சிறந்தவளான ஜனகபுத்திரியாகிய சீதையை தேடும் நீர் தேடும் அப்படின்னு அவளே சொல்லிட்டா லங்கினி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே லங்கா விஜயோ நாம திருத்தீய சர்க்கः. இங்கனம் மூன்றாவது சர்க்கம் முற்றும். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. अथ चतुर्थः सर्गः. स निर्जित्य पुरीं श्रेष्ठां लङ्कां तां कामरूपिणीं विक्रमेण महातेजा हनुमान् कपिसत्तमः अद्वारेण महाबाहुः प्राकारमभिपुप्लुवे प्रविश्य नगरीं लङ्कां कपिराजहितङ्करः चक्रेतपादं सव्यञ्च शत्रूणां सतु मूर्धनी. வலிமை மிக்கவரும் பெருந்தோள் படைத்தவரும் வானர சிரேஷ்டருமாகிய அந்த ஹனுமார் தன் சக்தியால் விரும்பிய வடிவெடுக்கக்கூடிய அந்த பெரிய லங்கா நகர தேவதையை வென்று நேரான வழியில் செல்லாமல் மதில் சுவரை தாண்டி சென்றார். ஏன்னா பகைவனுடைய ஊருக்கு போகும்போது நேராக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியில வேணும்னே. அது ஒரு சின்ன மிஸ்சீஃப். அது குரங்கரசருக்கு நன்மையை செய்யும் அவர் இலங்கை நகரில் புகுந்து பகைவர்களின் முக்கிய ஸ்தானமாகிய அந்த இடத்தில் சத்துருக்களின் தலையில் காலை வைப்பது போல தனது இடது பாதத்தை முதலில் வைத்தார். அதாவது வலது காலை வச்சு தான் நல்ல விஷயத்துக்காக போகணும். இவர் இந்த ராட்சசர்கள் அழியணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போறதுனால இடது காலை வச்சு உள்ள போனாங்க. பிரவிஷ்ட சத்வசம்பன்னோ நிஷாயாம் மாருதாத்மஜः சமஹாபதமாஸ்தாய முக்தா புஷ்ப விராஜிதம்
ததஸ்துதாம் புரீம் லங்காம் ரம்யாமபியயௌ கபிஹி. இரவில் அங்கு புகுந்த வாயுகுமாரர் முத்துக்களாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப் பெற்ற பெரிய வீதியை அடைந்து தைரியமாக அந்த அழகிய லங்காபுரியில் சுற்றி வந்தார். ஹசிதோத்கிருஷ்ட நினதைஸ் துர்யகோஷ புரஸ்ஸரைஹி வஜ்ராங்குஷ நிகாஷைஷ்ச வஜ்ரஜால விபூஷிதைஹி கிரகமுக்கைஃ புரீரம்யா பபாசேத்யோரிவாம்புதைஹி. முரசு முதலான வாத்தியகோஷங்களுடனும் சந்தோஷ ஆரவாரங்களுடனும் ஐராவதம் போல வைரமணிகளால் அலங்கரிக்கப் பெற்ற சாளரங்களையுடைய சிறந்த மாளிகைகளுடனும் அந்த நகரம் மேகங்களால் அழகு செய்யப்பெற்ற வானவெளி போல விளங்கிற்று. பிரஜஜ்வாலபுரி லங்கா ரக்ஷோகணகிருஹைஷ் சுபைஹி சிதாப்ரசதஷைஷ் சித்ரைஹி பத்மஸ்வஸ்திக சம்ஸ்திதைஹி வர்தமான கிருஹைச்சாபி சர்வதः சுவிபூஷிதா கிருஹமுக்கைஃ புரி பூயோ பபாசேத்யௌரிவாம்புதைஹி. லங்காபுரி மங்களம் பொருந்திய அரக்கர் மாளிகைகளுடன் ஒளி மிகுந்து காணப்பட்டது. பத்மம் அங்க உட்காந்துக்கிறியா? பத்மம் ஸ்வஸ்திகம் முதலிய அலங்காரங்களுடனும் வர்த்தமானம் என்கிற கட்டடங்களுடனும் எங்கும் சித்திர வேலை சிறப்பும் மேகங்களால் ஆகாயம் பிரகாசிப்பது போல அழகியதும் பெரியதும் வெண்மையானதுமான மாளிகைகளால் அந்த நகரம் சிறந்து விளங்கியது. எப்படி? அதாவது பத்மம் ஸ்வஸ்திகம், தாமரை டெக்கரேஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம கோலம் போடுறோமே தாமரையை வச்சு, ஸ்வஸ்திக். ஸோ ராமாயண காலத்திலேயே லங்காவில் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பழமையானது. தாம் சித்திரமால்யாம்பரணாம் கபிராஜஹிதங்கரஹா ராகவார்த்தம் சரண் ஸ்ரீமான் ததர்ஷச நனந்தச. சித்திரங்களும் மாலைகளும் ஆபரணங்களும் அழகு செய்யும் அந்த நகரை வானரராஜருக்கு நன்மை செய்யும் அந்த ஸ்ரீமான் ஸ்ரீ ராகவனின் காரியத்தின் பொருட்டு முற்றிலும் சுத்தி பார்த்து மகிழ்ந்தார். பவனாத் பவனம் கச்சன் ததர்ஷம் பவனாத்மஜா விவிதாக்கிருதி ரூபாணி பவனானி ததஸ்ததா. அழகான ஸ்லோகம். வீட்டுக்கு வீடு தாவிச் செல்லும் வாயுகுமாரர் ஆங்காங்கு பல வடிவங்களில் அமைந்த மாளிகைகளை கண்டார். பவனாத் பவனம், வீடுக்கு வீடு தாவறார். யார்? பவனாத்மஜா, வாயு குமாரர். எப்படி? சுஷ்ராவ மதுரம் கீதம் திரிஸ்தான ஸ்வரபூஷிதம் ஸ்திரீணாம் மத சமிருத்தானாம் திவிச்சாப்சரசாமிவ. தேவலோகத்து அப்சர ஸ்திரீகளை போன்றவர்களும் இளமை செருக்குடையவர்களுமான பெண்களின் இனிய பாடல்கள் 3 இடங்களின் ஸ்வரங்களால் அலங்கரிக்க. 3 இடங்கள்னா என்ன? திரிஸ்தானம்னா என்ன? மத்தியஸ்தாயி, மந்திரஸ்தாயி, திரிஸ்தானம். 3 ஸ்தானங்கள் உடைய ஸ்வரங்கள் அலங்கரிக்க பெறுவதை கேட்டார். ஏன்னா ஹனுமானும் பெரிய சங்கீத விற்பனர்கள் இல்லையா? இப்படி அவ நல்ல ஸ்வரத்துல பாடுறத கேட்டு ரசிச்சுட்டே போறார். சுஷ்ராவ காஞ்சி நினதம் நூபுராணாம் ச நிஸ்வனம் சோபான நினதாச்சைவ பவனேஷு மகாத்மனாம். ஒட்டியானங்களின் ஓசையும் பாதச் சிலம்புகளின் ஒலியும் படிகளில் ஏறி இறங்கும் ஒலியும். எப்படி? தோள் தட்டும் ஆரவாரங்களும் சிம்ஹநாதங்களும் கனவான்களின் மாளிகைகளிலிருந்து எழுவதை கேட்டார். சுஸ்ராவ ஜபதாம் தத்ர மந்த்ரான் ரக்ஷோ கிருஹேஷு வை ஸ்வாத்யாய நிரதாச்சைவ யாதுதானான் ததர்ஷசஹா ராவணஸ்தவ சம்யுக்தான் கர்ஜதோ ராட்சசானபி. அரக்கர் வீடுகளில் அப்போது ஜபித்துக் கொண்டிருந்தவர்களின் மந்திரங்களை கேட்டார். வேதாத்தியனத்தில் பற்றுள்ள அரக்கர்களையும் ராவணனுடைய புகழ்ச்சியை முழக்கும் அரக்கர்களையும் அவர் கண்டார். சில அரக்கர்கள் வேதாத்தியனம் பண்றாங்க, சிலர் ராவணனை புகழ்ந்து பாடுறாங்களாம் ராத்திரி. எப்படி? ததர்ஷ மத்தியமே குல்மே ராட்சசஸ்ய சரான் பகூன் தீக்ஷிதான் ஜட்டிலான் முண்டான் கோஜினாம்பரவாசசஹா தர்பமுஷ்டி பிரகரணான் அக்னிகுண்டாயுதாம்ஸ்ததா. ராஜவீதியை சூழ்ந்து நின்ற பெரிய அரக்கர் சேனையையும்
அதன் நடுப்பகுதியில் அரக்கர்களின் ஒற்றர்களையும் கண்டார். ஒற்றர்கள்லாம் ஸ்பைஸ், ஏதாவது புதுசாக நகரத்துக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக ஸ்பைஸ் அங்கே உலவின் இருக்காங்க. தீட்சிதான்னா தீட்சிதர்கள், யாக தீட்சை பூண்டவர்களையும் ஜடை தரித்தவர்களையும் மொட்டை தலையர்களையும் பசுத்தோலை ஆடையாக உடுத்தியவர்களையும் ஒரு பிடி தர்பையை ஆயுதமாய் கொண்டவர்களையும் மந்திரவாதிகள், அந்த புல்லை வச்சே அக்னி குண்டத்தை ஆயுதமாய் கொண்டவர்களையும் கண்டார். கூட்டமுத்கரபாணீஷ்ச தண்டாயுதரானபி ஏகாக்ஷான் ஏககர்ணாஷ்ச லம்போதரபயோதரான் கராலான் புக்னவக்த்ராஷ்ச விகடான் வாமனான்ஸ்ததா தன்வினः खड्गिनश्चैव शतग्निमुसलायुधान्. கூட்டம் முத்கரம், முத்கரம்னா உலக்கை, ஆயுதங்களை ஏந்தியவர்களையும் தண்டாயுதம்னா ஒரு பெரிய குச்சி குண்டாந்தடி தரித்தவர்களையும் ஒரு கண் உள்ளவர்களையும் ஒற்றை காதுடையவர்களையும் தொங்கும் வயிறும் முலையும் உடையவர்களையும், இதெல்லாம் கோர ரூபங்கள். அவ்வாறே பயங்கரமான உருவம் படைத்தவர்களையும் கோணல் வாயுடையவர்களையும் விகாரமான வடிவுடையவர்களையும் குள்ளர்களையும் வில்லேந்தியவர்களையும் வாலேந்தியவர்களைம் சதக்னி உலக்கை முதலிய ஆயுதங்களை தாங்கியவர்களையும் கண்டார். பரிகோத்தமஹஸ்தாஷ்ட விசித்திர கவசோஜ்வலான் நாதிஸ்தூலான் நாதிகிருஷான் நாதிதீர்காதி ஹ்ரஸ்வகான் அதிகௌரான் மகாகிருஷ்ணான் அதிகுப்ஜான் அதிவாமனான் விரூபான் பகுரூபாச்ச சுரூபாச்ச சுவர்ச்சசஹாம் ध्वजीन् पताकिनश्चैव ददर्शं विविधायुधान् शक्तिवृक्षायुधाश्चैव पट्टिशासनिधारिणः. பெரிய இரும்பு தடிகளை கையிலுடையவர்களையும் விசித்திரமான கவச்சம் பூண்டவர்களையும் அதிக பருமனும் அதிக மெலிவும் அதிக நெட்டையும் அதிக குட்டையுமாக இல்லாதவர்களையும் மிகவும் வெளுத்த மேனி கொண்டவர்களையும் மிகவும் கருத்த மேனியவர்களையும் கூனர்களையும், கூனர்கள்னா கூன் விழுந்த குள்ளர்களையும் குரூபிகளையும் அழகானவர்களையும் ஒளிமிக்கவர்களையும் பல வடிவை உடையவர்களையும் பெரிய கொடி பிடிப்பவர்களையும் சிறு கொடி பிடிப்பவர்களையும் வேல்களையும் மரங்களையும் ஆயுதமாக கொண்டவர்களையும் ஈட்டியையும் வஜ்ராயுதத்தையும் ஏந்தியவர்களையும் இன்னும் விதவிதமான ஆயுதமேந்தியவர்களையும் பார்த்தார். க்ஷோபனீபாசஹஸ்தாச்ச ததர்ஷச மகாகபிஹ ஸ்ரக்விணஸ்த்வனுலிப்தாश्च வராபரணபூஷிதான் நானாவேஷசமாயுக்தான் யதாஸ்த்வைரகதான் பகூன் தீக்ஷ்ணசூலதராश्चैव வஜ்ரிணश्च மகாபலான் சதசாஹஸ்ரமவ்யக்ரம் ஆரக்ஷம் மத்தியமம் கபிஹ ராக்ஷோதிபதிர் நிர்திஷ்டம் ததர்ஷாந்தப் புராக்ரதஹ. அந்த பெரிய வானரர் கவன்கல், கவன்னா என்ன, கேட்டாப்புல்ட், அதெல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க ஆயுதமா. பாசம் ஏந்தியவர்களையும் மாலை தரித்தவர்களையும் சந்தனம் பூசியவர்களையும் சிறந்த ஆபரணங்கள் அணிந்தவர்களையும் பலவிதமான வேஷமுடையவர்களையும் இஷ்டப்படி செல்பவர்கள் பலரையும் கூறிய சூலமேந்தியவர்களையும் வஜ்ரம் தரித்த மகாபலவான்களையும் பார்த்தார். அந்தப்புரத்திற்கு எதிரில், அந்தப்புரம்னா இன்சைடு சேம்பர், அரக்கர் கோமானின் கட்டளைப்படி மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களும் காவல் படையைச் சேர்ந்தவர்களுமான 100,000 பேரை கண்டார். சததா தத்கதம் திருஷ்ட்வா தத்கிருஹம் திருஷ்ட்வா மகாஹாட்டக தோரணம் ராட்சசேந்திரஸ்ய விக்யாதம் அக்னிமூர்த்தி பிரதிஷ்டிதம் புண்டரீகாவதம் சாபிஹி பரிகாபிः சமாவிருதம் பிராகாராவிருதமத்யந்தம் ததர்ஷ மகாகபிஹி ஸ்ரீவிஷ்டபநிபம் திவ்யம் திவ்யநாத விநாதிதம் வாஜிஹேஷித சந்திருஷ்டம் நாதிதம் பூஷணைஸ்ததா. அவர் அதை பார்த்துவிட்டு மலையுச்சியில் கட்டப்பட்டிருந்ததும் சிறந்த தங்கத்தோரணமுடையதும் புகழ் பெற்றதும் அரக்கர் பெருமானுடையதும் தாமரை மலர்கள் நிறைந்த அகழிகளால் சூழ்ந்ததும் மிகப்பெரிய மதில்களை உடையதுமாகிய அரண்மனையை அந்த வானர சிரேஷ்டர் கண்டார். அரண்மனை, பேலஸ், ராவணனோட பேலஸ் அது. அதை பார்க்கிறார். ஸ்வர்க்கம் போன்று அழகியதும் தெய்வீக ஒலிகள் நிறைந்ததும் குதிரைகளின் கனைப்பொலி பரவியதும், நிறைய குதிரைகள் இருக்கிறதுனால கனைச்சுட்டே இருக்கு. தெய்வீக ஒலி எதனால வருது? அங்க மந்திர சப்தங்கள் இருக்கிறதுனால வருது. ஆபரணங்களின் ஒலி எல்லாம் அவ்வளோ போட்டுருக்காங்க.
என்ன எத்தனை விதமான ஓசைகள் வருதுங்கிறத சொல்றார் அங்க. ரதைர்யானைர் விமானைஷ்ட ததாத்புதஹயைஷ் சுபைஹ வாரணைஷ்ட சதுர்தந்தைஹ ஸ்வேதாப்ரணிச்சயோபமைஹ பூஷிதம் ருச்சிரத்வாரம் மத்தைஷ்ட மிருகபக்ஷிபிஹ ரக்ஷிதம் சுமஹாவீர்யைர் யாதுதானைः சஹஸ்ரஷஹ ராட்சசாதிபதேர் குப்தம் ஆவிவேஷ மகாகபிஹ. தேர்களாலும் பல்லக்குகளாலும் விமானங்களாலும் நல்ல லட்சணம் பொருந்திய குதிரைகளாலும் வெண்மையான மேகம் போன்ற 4 தந்தங்கள் படைத்த யானைகளாலும் கொழுத்த மிருகங்களாலும் பட்சிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்த வீரர்களால் காக்கப்படுவதும் அரக்கர்களால் எல்லா பக்கங்களும் காக்கப்பட்டதுமான அழகிய அரண்மனை வாயிலில் அந்த வானர வீரர் நுழைந்தார். சகேமஜாம்பூனத சக்கரவாலம் மகார்க முக்தாமணி பூஷிதாந்தம் பரார்க்ய காலாகரு சந்தனாக்தம் சராவணாந்தப்புரமாவிவேஷ. பொன்மதிலையுடையதும் உயர்ந்த முத்தாலும் ரத்தினத்தாலும் அலங்கரிக்கப்பட்டதும் அகிலும் சந்தனமும் கமழ்வதுமான ராவணனுடைய அந்த புறத்தில் அவர் புகுந்தார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே லங்காயாம் பரிப்ரமணோ நாம சதுர்த்த சர்க்கः. 4வது சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.